ஹெச்எல்லும் மூன்றாவது படத்தில் 22வது கணக்கு சாமி 2 × x + 3 × y + 4 × z இன்ட்டு 4 × x² + 9 × y² + 16 × z² மைனஸ் 6 × xy மைனஸ் 12 × yz மைனஸ் 8 × zx இன் பெருக்கல் பலனை காண்க. பெருக்கல்னா நடுவில் ப்ராக்கெட் போட்டிருந்தாவே என்ன சாமி உங்களுக்கு பெருக்கல் தான் இருக்கும். இப்போ நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2x இது என்ன வருது பாருங்க, 4x² இருக்கு. இது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y², 4 ஸ்கொயர் பண்ணால் 16, z ஸ்கொயர் பண்ணால் z². ஓகே, அதுக்கப்புறம் 6 எப்படி வந்துச்சு, xy ஓகே, x y 3 2 6 என்ன இருக்குது, மைனஸ் 6 × xy. ஸோ இதையும் பெருக்கியிருக்காங்க, முன்னாடி மைனஸ் போட்டிருக்காங்க. அடுத்து 3 12 yz மைனஸ் போட்டிருக்காங்க. இந்த நம்பர் 2 பெருக்கியிருக்காங்க, இதே 2 பெருக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 2 8 z × x. அப்போது இது ஃபுல்லாக நான் a b cன்னு வச்சுக்கலாம். அப்போதுங்க நமக்கு தெரியும், அப்போ என்ன சொன்னோம், நாம் அறிந்தது அப்படின்னு சொன்னால் we know that. சொல்லுங்க செல்லம், we know that. நான் தெரியும் a + b + c, இது a இது b இது c இன்ட்டு இது என்ன ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஏவை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, a² + b² + c² மைனஸ் ஏவையும் பியும் பெருக்கியிருக்காங்க, மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca ஈக்குவல் டு என்ன தெரியும் அப்படின்னா ஏவையும் இதையும் பெருக்கானது a³ பியும் பெருக்குனா b³ c பெருக்குனா c³ ரைட்டு. இதை எடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கணும், இதை எடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும், இதை எடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும். ஏன் பிராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது, இந்த ஏவானது எல்லாத்துக்கும் சொந்தமானது அப்படின்னு போடும்போது இது என்ன சிம்பிளிஃபை பண்ணி வரும்னா இதை மட்டும் ஞாபகம் வைசாமி, a³ + b³ + c³ மைனஸ் 3 முறை ஏவும் பியும் சியும் போட்டு பெருக்கின விடையை வரும்னு சொல்லுவோம். சொல்லுங்க செல்லம், a³ + b³ + c³ மைனஸ் 3 × a × b × c 3abcன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, இதை படிங்க. a + b + c இன்ட்டு a² + b² + c² மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca ஈக்குவல் டு a³ + b³ + c³ மைனஸ் 3abc. நிறைய குழந்தைங்க நல்லா படிச்சுங்க சாமி, சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, தப்பு சொல்லணும் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இதுதான் இங்கே இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ ரைட் சைட்லாம் போகணும், a³ ஏவுக்கு பதிலாக யார் இருக்காங்க பாரு சாமி, 2x. ஸோ 2x தான் ஹோல் கியூப் ப்ளஸ் b³ யாரு, 3y தான் ஹோல் கியூப் ப்ளஸ் c³ யாரு, 4 × z தான் ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 2 × x, bக்கு பதிலாக 3 × y and cக்கு பதிலாக 4 × z ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் இருந்தால் அந்த அடுக்கு 3ஆனது 2க்கு சொந்தம், xக்கு சொந்தம். 2 3 முறை போட்டு பெருக்கலாம். 2 2 4 4 8 8 × x இன் அடுக்கு 3 ப்ளஸ் 3³ சாமி 3 3 முறை போட்டு பெருக்குன்னா 3 3 9 9 3 27 y இன் அடுக்கு 3 ப்ளஸ் 4 3 முறை போட்டு பெருக்கணும், 4 4 16 16 64 z³ மைனஸ் இது எல்லாத்தையும் கீழே கலப்பு இருக்குங்க. யார் கீழே, இவங்க தான் கீழே, நம்பர் தான் கீழே. 3 2 6 இன்ட்டு இது 2 பெருக்கி வச்சுட்டேன், 3 12 10 ஒரு 2 தானே 12. ஸோ 5 60 2 12 என்ன வந்துடும், 72 மைனஸ் 72. இங்கே என்ன இருக்கு சாமி, x y z, x × y × z. ஓகே செல்லம், இதில் ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியணும் சாமி. ஒருவேளை ஏனுடைய மதிப்பு, பியினுடைய மதிப்பு, சியினுடைய மதிப்பு கியூப் விட்டுருங்க, இந்த 3த்தையும் கூட்டும் போது 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா, 3 நம்பரையும் கூட்டும் போது 0ன்னு வந்துருச்சுன்னா இதை கியூப் பண்ண என்ன மதிப்பு கிடைக்கும்னா a³ + b³ + c³ ஈக்குவல் டு கிடைச்சிடும்
3 இன்ட்டு ஏபிசி மைனஸ் அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். எப்படி மகானா அங்கே பாருங்கள், இது மூணுத்தையும் கூட்டும்போது எனக்கு 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நம்ம எடுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்த கணக்கில் அது எப்படின்னு சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்க சொன்னேன். ஓகே.